பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 34:5 வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கடந்த பல நாட்களாக தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் என்கிற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை நாம் சத்திய வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது இந்த போதனையின் 6ஆம் பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே 5 பகுதிகளை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இந்த போதனையின் 6ஆம் பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 6ஆம் பகுதி என்னவென்று சொன்னால், the conditional of healing, the conditional of health, ஆரோக்கியத்துக்கான நிபந்தனைகள். ஆரோக்கியத்துக்கான நிபந்தனைகள். சில காரியங்களை நாம் செய்யும் பொழுது மெய்யாகவே நாம் சரீர சுகத்தை பெற்று அனுபவிக்கலாம் என்பதை குறித்து தான் இதில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் இதுவரைக்கும் 4 நிபந்தனைகளை நாம் பார்த்திருக்கிறோம். முதல் நிபந்தனை என்ன? குணமாக வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். கர்த்தர் விரும்பினால் மாத்திரம் போதாது, நாம் என்ன செய்ய வேண்டும்? விரும்ப வேண்டும். இரண்டாவது நிபந்தனை என்ன? சுகத்தை, சரீர சுகத்தை நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக தேவனோ தேவதூதர்களோ தெரிந்து கொள்ள மாட்டார்கள். சரீர சுகத்தை நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது நிபந்தனையை நாம் பார்த்தோம். மூன்றாவது நிபந்தனை என்னவென்று சொன்னால், சுகத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும், நாம் பிடித்து கொள்ள வேண்டும், அதை உரிமை பாராட்ட வேண்டும், அதை சொந்தம் கொண்டாட வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். நான்காவது நிபந்தனையாக நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது மெய்யாகவே நாம் சரீர சுகத்தை பெற்று அனுபவிக்கலாம் என்பதை நாம் பார்த்தோம். இது அறகுறையா இல்லை, லேசா இல்லை, கொஞ்சமா இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக 100க்கு 100 அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, கர்த்தர் என்னெல்லாம் சொல்றாரோ அதற்கெல்லாம் அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது மெய்யாகவே நாம் இந்த பூலோகத்திலே சரீர சுகத்தை பெற்று அனுபவிக்கலாம் என்பதை நாம் பார்த்தோம். சரி, இன்றைக்கு 5வது நிபந்தனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 5வதாக நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இயேசுவின் தழும்புகளை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். யாருக்கெல்லாம் சரீர சுகம் தேவைப்படுகிறதோ அவர்களெல்லாம் என்ன பண்ண வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளை என்ன செய்ய வேண்டும்? நாம் நோக்கி பார்க்க வேண்டும். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, எவரை நோக்கி பார்த்து? இயேசுவை நோக்கி பார்த்து, அவருடைய கல்வாரி பாடுகளை நோக்கி பார்த்து, அவருடைய ரத்தத்தை நோக்கி பார்த்து, அவருடைய தழும்புகளை நோக்கி பார்த்து. வாசிக்கிற தொடர்ந்து கவனியுங்கள். பிரகாசம் அடைந்தார்கள். என்ன செய்தார்கள்? பிரகாசம் அடைந்தார்கள். வெட்கப்பட்டு போனார்கள் என்று சொல்லப்படவில்லை. பிரகாசம் அடைந்தார்கள். தலை குனிந்து போய்விட்டார்கள் என்று சொல்லப்படவில்லை. தலை நிமிர்ந்து நடந்தார்கள். பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் என்ன செய்யப்படவில்லை? வெட்கப்பட்டு போகவில்லை. எனவே யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் சுகம் அடைவார்கள். யாரெல்லாம் அவருடைய தழும்புகளை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் சுகம் அடைவார்கள். யாரெல்லாம் இயேசுவினுடைய தழும்புகளை நோக்கி பார்க்கிறார்களோ, பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வியாதி என்கிற அந்த இருள் நீங்கி அவர்கள் என்ன செய்வார்கள்? சுகம் அடைவார்கள். அது மாத்திரமல்ல, இங்கே இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லப்படவில்லை, நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். எனவே பார்க்கிறது வேறே, நோக்கி பார்க்கிறது வேறே. பாருங்க, ரோட்ல போகும்போது இப்படி பார்த்துக்கிட்டே போயிடுவாங்க, ஆனா நோக்கி என்ன செய்ய மாட்டாங்க? பார்க்க மாட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நாம் சுகமடைய வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளை என்ன செய்ய வேண்டும்? நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இங்க ஒரு பார்வை, அங்க ஒரு பார்வை கிடையாது. முழு பார்வையும் இயேசு கிறிஸ்துவின் தழும்பின் மேல் என்ன செய்யப்பட வேண்டும்? பதிக்கப்பட வேண்டும். இங்கே ஒரு கண்ணு, அங்கே ஒரு கண்ணு கிடையாது. தொடர்ந்து அவரையே என்ன செய்ய வேண்டும்? நோக்கி பார்க்க வேண்டும். அவ்வாறு தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் தழும்பை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது மெய்யாகவே பாருங்க சுகம் நம்முடைய பங்காக மாறும். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க தேவனுக்கு விரோதமாக பாருங்க
பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து பேசி பிசாசுக்கு அவர்கள் செய்தார்கள், இடம் கொடுத்தார்கள். அப்பொழுது கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து பாருங்க அவர்களை கடித்தது. அப்பொழுது பாருங்க மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாருங்க தேவனை நோக்கி என்ன செய்கிறான், அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். அவ்வாறு விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் அங்கே பாருங்க அவனுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். வாசிப்போம். என்னாகமம் 21 அதிகாரம் 8 வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து, எதை செய்து? கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்து பிழைப்பான். நோக்கி பார்த்து பிழைப்பான். பார்த்து பிழைப்பான் கிடையாது, நோக்கி பார்த்து பிழைப்பான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க அநேகர் நோக்கி பார்த்து அவர்கள் என்ன செய்தார்கள், அன்றைக்கு பிழைத்து கொண்டார்கள். இந்த வெண்கல சர்ப்பத்தை பாருங்க அவர்கள் நோக்கி பார்த்தபடினாலே அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். நன்றாய் கவனியுங்கள். ஒரு கண்ணு கடிக்கப்பட்ட அந்த இடத்தையும் இன்னொரு கண்ணு வெண்கல சர்ப்பத்தையும் அவிதமாய் பார்க்க முடியாது. ஒன்னு கடிக்கப்பட்ட இடத்தை பார்க்கணும், இல்லைன்னா வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். வெண்கல சர்ப்பத்தை உயரமாய் தூக்கி வைக்கப்பட்ட அந்த கம்பத்தில் தூக்கி வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை யாரெல்லாம் நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் எல்லாரும் அன்றைக்கு என்ன செய்தார்கள், சுகமடைந்தார்கள், பிழைத்து கொண்டார்கள். அருமையான தேவனுடைய ஜனங்களை கவனியுங்கள். இந்த வெண்கல சர்ப்பம் யாருக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவின் தழும்புகளை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நிச்சயமாக செய்வார்கள், பிழைத்துக் கொள்வார்கள். ஆவியிலே பிழைத்துக் கொள்வார்கள். பாருங்க, ஆத்மாவிலே பிழைத்துக் கொள்வார்கள். சரீரத்தில் என்ன செய்வார்கள், பிழைத்துக் கொள்வார்கள். அதாவது சரீரத்திலே சுகத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஆகவே வியாதியில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஜனங்களே, நான் சொல்லுகிறேன், இயேசுவின் தழும்பை நோக்கி பாருங்கள். இயேசுவின் தழும்பை நோக்கி பார்த்தால் நிச்சயமாகவே என்ன செய்வீர்கள், நீங்கள் சுகமடைவீர்கள். நிச்சயமாகவே நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் 2 காரியங்களை செய்ய வேண்டியதாய் இருந்தது. ஒன்று, கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்த போது அந்த இடத்தை பார்ப்பதை நிறுத்த வேண்டியதாக இருந்தது முதலாவதாக. இரண்டாவதாக என்னவென்று சொன்னால் தங்கள் கண்களை வெண்கல சர்ப்பத்தின் மீது பதிக்க வேண்டியதாய் இருந்தது. மறுபடியும் சொல்கிறேன், கவனியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 2 காரியத்தை செய்ய வேண்டியதாய் இருந்தது. ஒன்று பாருங்க, கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்த போது அந்த இடத்தை பார்ப்பதை நிறுத்த வேண்டியது முதலாவது காரியம். இரண்டாவதாக தங்கள் கண்களை பாருங்க உயரமாய் தூக்கி வைக்கப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தின் மீது பதிக்க வேண்டியதாக இருந்தது. அப்படி பதித்து வைத்தவர்கள் தான் அவர் என்ன செய்தார்கள், சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அருமையான தேவனுடைய ஜனங்களை கவனியுங்கள். இதை போலத்தான் இன்றைக்கு நாமும் கூட முதலாவது நம்முடைய மனதை, நம்முடைய கண்களை வியாதியிலிருந்து எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரீரத்தில் உண்டாயிருக்கிற அந்த வியாதியின் அறிகுறிகள், அந்த வேதனைகள் அதவே பார்த்து கொண்டிருக்க என்ன செய்ய வேண்டும், நிறுத்த வேண்டும். இரண்டாவதாக இயேசுவின் தழும்புகள் மீது பாருங்க நம்முடைய கண்களை என்ன செய்ய வேண்டும், பதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இவ்வாறு கர்த்தருடைய அந்த தழும்பின் மீது பாருங்க பதித்து வைக்கும் பொழுது பாருங்க சத்தியவேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். யாருடைய தழும்புகளால் குணமானீர்கள்? இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஒரு சில வியாதியினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டு நீங்கள் பாருங்க படுத்த படுக்கையா இருக்கலாம், இல்ல ஒருவேளை பாருங்க வேற ஒரு காரியத்தில் நீங்கள் இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். பாருங்க, நீங்கள் சுகமடைவதற்கு கர்த்தர் சில காரியங்களை வைத்திருக்கிறார். அவருடைய தழும்பை நோக்கி பாருங்கள். இயேசுவின் தழும்பை என்ன செய்யுங்கள், நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் என்ன செய்வீர்கள், சுகமடைவீர்கள். தொடர்ந்து வாயினாலே சொல்லுங்கள், இயேசுவின் தழும்புகளால் நான் என்ன செய்தேன், சுகமானேன் என்று. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை என்ன செய்வார், தந்தருளுவார். ஆமென். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நோக்கி பார்த்தவன் எவனோ அவன் பிழைத்துக் கொள்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில் எழுதப்பட்டிருக்கிறது. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டார் என்று சொன்னீரே கர்த்தாவே. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், உம்முடைய தழும்பை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், உம்முடைய கல்வாரி பாடுகளை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பிழைத்துக் கொள்வார்களாக, சுகம் அடைவார்களாக
கூறுவீராக. அவர்களை சுகமாக்கி உம்முடைய நாமத்தை அவர்கள் மூலமாய் இந்த பூமியிலே நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.